ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூ மாதிரி சாஃப்டாக இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் செய்கிறதுக்காக 2 கப் அளவில் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு, இடியாப்ப மாவு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. 2 கப் அரிசி மாவுக்கு 3 கப் அளவில் தண்ணி எடுத்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அடுத்ததாக இந்த மாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், கல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி குச்சியோ அல்லது பருப்பு மத்து கட்டை இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சுடு தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசையறதுக்கு இந்த மாதிரி குச்சி மாதிரி இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதே அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவை பிசைஞ்சிட்டு உடனே நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இப்போவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. ஒரே அடியாக தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா மாவுக்கும் தண்ணிக்கும் கரெக்டான அளவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா எல்லா மாவுலேயுமே தண்ணி படுற மாதிரி ஈவனாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டான மாவு பக்குவத்துக்கு வந்துடும். இப்போது பிசைஞ்சாச்சு. எல்லா தண்ணியும் ஊற்றி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துடலாம். இடியாப்பம் செய்கிறதுக்காக கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்படி கையில் எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூடு ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுங்க. பாருங்கள், இப்படி நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடியாப்பம் பிழியிறப்போ ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் அச்சுலேயும் எண்ணெய் தடவி வச்சுட்டா ஈஸியாக பிழியறக்கு வரும். இப்போது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்தாச்சு. எல்லா பக்கம் படுற மாதிரி ஈவனாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மாவு எடுத்து இடியாப்ப அச்சில் போட்டு பிழிய வேண்டியதான். கையில் எடுக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடியாக இருக்குது பாருங்கள் மாவு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். மாவை ஃபுல்லாக நரைச்சாச்சு. அடுத்ததாக நாம் இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக வரும். இந்த மாதிரி இட்லி தட்டில் மாவெல்லாம் பிழிஞ்சு வச்சாச்சு. இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க வேண்டியதான். தண்ணி நல்லா கொதிச்சிருந்தா சீக்கிரமாக வெந்து ரெடி ஆயிரும். இட்லி செய்கிறப்போ இந்த மாதிரி இடியாப்பம் செய்கிறப்போல்லாம் நம்ம இந்த வேலைகளை பண்ணும்போதே அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே ரெடி ஆயிரும். இன்னொரு இட்லி தட்டிலையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த மாதிரி 2 தட்டு வைக்கக்கூடாது. ஒரு தட்டோட ஆவி அந்த தண்ணியெல்லாம் போய் இன்னொரு இதில் பட்டு மாவெல்லாம் குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் இன்றைக்கி பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக தான் வந்துச்சு. பிகினர்ஸாக இருந்தால் அப்படி பண்ணாதீங்க. பாருங்கள், சூப்பராக பூ மாதிரி வெந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரியும் இடியாப்பம் செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட் எல்லா வீட்டுகள்லேயும் இருக்கும். இதில் நல்லா பெருசாக பிழிஞ்சு எடுத்துருங்க. அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே இந்த தட்டில் ஒட்டாமல் அழகாக வரும்.
மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இது வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இடியாப்பம் பிழிஞ்சு வைங்க. அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போது ஆல்ரெடி வேக வச்சதெல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். கையில் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். சூடாக எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூடு ஆறாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். இப்போ இது வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன். அழகாக தட்டில் ஒட்டாமல் சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டவே ஒட்டாது. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடியாக இருக்குது. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் செய்யலாம். அதோட நம்ம சுண்டல் குழம்பு செய்யலாம். இல்லைன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இது எல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், கையில் எடுக்கிறப்போ எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது தேங்காய் பாலும் கடலைக்கறியும் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.